Hi guys, it's time for a bedtime story. Hi guys, it's time for a bedtime story. ஒரு ஊர்ல அங்கே அடர்ந்த காடையும் பறவைகள், விலங்குகள் மற்றும் பழங்குடியினர் மக்கள் அங்கே வசிக்க வந்திருக்காங்க. காட்டில் சேர்ந்த அவர் பேர் போகாட்டஸ். அவர் அன்பானவர். இளவரசன் இருக்கார். பேரு ஜான் ஸ்மித்தன். அவருக்கு காடுகள் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஜான் ஸ்மித்தன் அதை பார்த்து, என்ன இடம் இது? இது அடர்ந்த காடு. இங்கே பழங்குடியினர் மக்கள் வசிக்க வந்திருக்காங்க. நம்ப வேண்டும், இல்லைன்னா அங்கே பாருங்கள். ஒரு நாள் ஜான் ஸ்மித்தன் அண்ட் போகாட்டஸ் இருவரும் அவர்கள் அட்வென்ச்சர் பத்தி பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது மிகவும் பிடித்துவிட்டது அந்த அட்வென்ச்சர்ஸும். ஒரு நாள் காட்டு தலைவர் பார்த்தவுடன், நீ யார், எதுக்காக வந்தேன்? அதுக்கு ஜான் ஸ்மித்தன், நான் சொல்ல வந்தை கேளுங்கள் அப்படின்னு. போகாட்டஸ், அப்பா சண்டை நிறுத்துங்கள், நான் அவரை திருப்பி அனுப்ப சொல்லுகிறேன் என போகாட்டஸ் அவர் சொன்னார். அப்பொழுது, நீங்கள் திரும்பி போனால் நல்லது, எனக்கு பயணம் வேண்டாம், இங்கே நான் காட்டில் வசிக்கிறேன், நீங்கள் பிரிந்து போனால் நல்லது. அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். அப்பா சொல்லுகிறார், ஏன் மன்னிக்கிறாய்? அங்கே நிறைய படிப்பு மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் இருக்கிறது, அதனால் கேட்டேன். அதுக்கு அப்பா, சரி நீ போ, நான் இந்த காட்டை பத்திரமாக பார்த்துக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கை பாரு அப்படின்னு சொல்லி. அதனால் அப்பா சம்மந்தம் சொல்கிறார். அப்பொழுது சூரிய கடவுள், நீ போய் உன் வாழ்க்கை பார், நான் இந்த காட்டையும் ஊரையும் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை முக்கியம். அப்பொழுது தந்தை வாங்கி கொடுத்த அந்த குதிரையை எடுத்து நேராக ஜான் ஸ்மித்தன் சந்திக்கிறான். ஒரு நாள் அங்க கப்பல் காட்டுகிறாய். அங்கு மிகவும் அழகாகி இருக்கிறது, எளிமையாகி இருக்கிறது. ஜான் ஸ்மித்தன், பொக்காட்டஸ், கிங்ஃபிஷி, ரகூன் 4 பேரும் இதை பார்த்து, நகரம் அழகாக இருக்கிறது. ஜான் ஸ்மித்தன் சொல்றான், உன்னுடைய அப்பா மற்றும் பழங்குடியினர் உடனடியாக அவர் வர சொல்லுகிறேன், நான் அவர்களுக்கான ஏற்பாடு செய்கிறேன் என சொல்லுகிறான் ஜான் ஸ்மித்தன். இருவரும் ராஜாராணி என்பதால் விருப்பமான வேலையை செய்யலாம் என்ற ராஜா சொல்லுகிறான். அவ்வளவுதான்.